நமஸ்தே, வெல்கம் டு நிஃபியாஸ் ஆன்லைன் ஹிந்தி. நம்ம இந்த வீடியோவில் படே பாய் சாஹப் அதில் இருக்கக்கூடிய 50 to 60 வேர்ட்ஸ், அதாவது பிக் கொஷின் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் இன் தமிழ். प्रश्न 1. बड़े भाई की डांट फटकार अगर न मिलती तो क्या छोटा भाई कक्षा में अव्वल आता? अपने विचार प्रकट कीजिए. படே பாய் சாஹபுடைய 2 மார்க்ஸ் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த லெசனுடைய ஆத்தர் யார் அப்படின்னா பிரேம்சந்த்ஜி. இதில் 2 கேரக்டர் தாங்க. ஒன்று வந்து படே பாய், இன்னொன்று வந்து சோட்டே பாய். இதில் சோட்டா பாய் தான் வந்து பிரேம்சந்த், அவர் தான் ஆத்தர். ஸோ இந்த லெசனில் வந்து அவர் தன்னுடைய அண்ணனை பற்றி தான் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, இன்கேஸ் அவங்க அண்ணா வந்து அவங்கள சோட்டா பாய் அவங்களோட தம்பியை வந்து திட்டாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா, तो छोटा भाई कक्षा में अव्वल आता, அவன் வந்து கிளாஸில் ஃபர்ஸ்ட்டு வந்திருப்பானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. अपने विचार प्रकट कीजिए. உங்களுடைய தாட் என்ன இது ரிலேட்டடாக நீங்கள் வந்து டிஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. उत्तर, मेरे विचार में यह सच है कि अगर बड़े भाई की डांट फटकार छोटे भाई को न मिलती तो वह कक्षा में कभी भी अव्वल नहीं आता. இன்கேஸ் அவங்க அண்ணன் வந்து அவரை திட்டலை அப்படின்னா, டாட் ஃபட்கார் அப்படின்னா ஸ்கோல்டிங், திட்டலை அப்படின்னா அவர் வந்து கிளாஸில் ஃபர்ஸ்ட் வந்திருக்க மாட்டார். यद्यपि उसने बड़े भाई की नसीहत तथा लताड़ से कभी कोई सी ग्रहण नहीं की, परंतु उस पर अप्रत्यक्ष रूप से प्रभाव गहरा पड़ता था, क्योंकि छोटा भाई तो खे प्रवृत्ति खा था. ஸோ எதப்பி அப்படின்னா அல்தோ அப்படி இருந்தாலுமே அவங்க அண்ணா வந்து திட்டி அவனை வந்து சொல்லியிருந்ததால் அவன் படிச்சிருந்தாலுமே, உஸ்னே படா பாய்க்கு நசீஹத் அப்படின்னா அறிவுரை, நசீஹத் தத்தா லத்தாட், அவரோட அறிவுரையும் சரி அவருடைய திட்டுகளும் சரி, இதுதான் வந்து அவனை என்ன பண்ணியிருக்கு, டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ வந்து அவனை படிக்க வச்சிருக்கு. ஏன் அப்படின்னா சோட்டே பாய் இருக்கான்ல, பிரேம்சந்துக்கு வந்து பெருசாக படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அவர் எப்பயுமே எதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னா விளையாடிட்டே இருக்கணும். ஸோ கே பிரவருத்தி, அவர் வந்து அப்படியே போகிற போக்கில் அப்படியே விளையாடிட்டு அப்படியே ஜாலியாக இருக்கிறது தான் அவருடைய நேச்சராக இருந்திருக்கு. बड़े भाई की डांट फटकार की ही भूमिका ने उसे कक्षा में प्रथम आने में सहायता की. ஸோ அவங்க அண்ணாவுடைய அந்த ஸ்கோல்டிங்ஸ் தான், அந்த திட்டு தான் வந்து அவரை கிளாஸில் ஃபர்ஸ்ட் வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. बड़े भाई की डांट फटकार की ही भूमिका ने उससे कक्षा में प्रथम आने அப்படின்னா ஃபர்ஸ்ட் வரதுக்காக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. சகாயத்தா மீன்ஸ் ஹெல்ப்ஃபுல். தத்தா உஸ்கி சஞ்சல்தா அப்படின்னா வந்து நிலையற்ற தன்மை. ஒரு விஷயத்தில் அவர் ஸ்டேபிளாகவே இல்லை பிரேம்சந்த். ஸோ சஞ்சல்தா பர் நியந்திரன் ரக்கா. நியந்திரன் அப்படின்னா வந்து கட்டுப்பாடு. ஒரு விஷயத்தில் ஸ்டேபிளாகவே இல்லாமல் இருந்தாலுமே நீ இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா வந்து அவரை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தார். मेरे विचार से बड़े भाई की डांट फटकार के कारण ही छोटा भाई कक्षा में अव्वल आता था, अर्थात बड़े भाई की डांट फटकार उसके लिए वरदान सिद्ध हुई. ஸோ மேரே விசார் நம்ம என்னென்னு சொல்லி முடிக்கிறோன்னா, என்னுடைய தாட் பிரகாரம் என்னுடைய பர்செப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா, அவங்க அண்ணா வந்து அவனை திட்டினதால் மட்டும்தான் இந்த சோட்டா பாய் வந்து கிளாஸில் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அண்ணனுடைய திட்டு வந்து பிரேம்சந்துக்கு வரம் மாதிரி. ஸோ வரதான் அப்படின்னா வரம், இட்ஸ் அ பூன் ஃபார் ஹிம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. नेक्स्ट प्रश्न 2. इस पाठ में लेखक ने समूची शिक्षा के किन तरीकों पर व्यंग किया है? क्या आप उनके विचार से सहमत है? இந்த பாட்டில் இந்த லெசனில் லேக்கக் நே சமூச்சி சிக்ஷா அப்படின்னா வந்து எஜுகேஷன் சிஸ்டம் வந்து அந்த எஜுகேஷன் சிஸ்டமோட மெத்தடாலஜி எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணுற விஷயத்தில் நம்ம அக்ரி பண்ணுறோமா, சஹ்மத் ஹே அப்படின்னா அவங்க சொல்கிற விஷயத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோமா இல்லையான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. एक दिन जब गुल्ली डंडा खेलने के बाद छोटे भाई बड़े भाई साहब के सामने पहुंचा तो उन्होंने रौद्र रूप धारण कर पूछा, कहाँ थे? लेखक को मौन देकर उन्होंने लथाड़ते हुए घमंड पैदा होने तथा आगामी परीक्षा में फेल होने के भय दिखाया.
ஸோ அவர் எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி அவர் என்ன விஷயத்த சொல்லி இது பண்ணுறாரு, நம்ம அதை அக்செப்ட் பண்ணுறோம்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா, ஒரு நாள் வந்து பிரேம்சந்த்ஜி வந்து குல்லி டண்டா அப்படின்னா வந்து ரூரல் ஏரியாஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறத்துலலாம் பசங்க கோலி விளையாடுவாங்க. கோலி ஒரு குச்சி வச்சுருப்பாங்க, குச்சி வச்சுட்டு கோலி விளையாடுவாங்க. அதுதான் குல்லி டண்டா அப்படின்றது. குல்லி அப்படின்னா கோலி, டண்டா அப்படின்றது ஒரு ஸ்டிக்கு. கேள்னிக்கு பாத் விளையாடிட்டு அந்த சின்ன சோட்டா பாய் வந்து வராங்க. வரும்போது படே பாய் வந்து அவங்க முன்னாடி நின்று கேட்குறாங்க, கஹாந்தே எங்கே இருந்த? அந்த கஹாந்தே அப்படின்றது கேட்டதே வந்து ரொம்ப கோபமாக கேட்டார் அவர். உன்ஹோனே ரௌத்ர ரூப் தாரன்கர். ரௌத்ர ரூப்னா ரொம்ப கோபமாக, தாரன்கர் அதாவது அந்த கோவத்தை ரொம்ப கோவத்தை வச்சுக்கிட்டு கேட்போன்னு சொல்லுவோம்ல. ஸோ அவ்வளோ கோவத்தை வச்சுக்கிட்டு கேட்குறாரு, கஹாந்தே எங்கே இருந்த? லேக்கக்கோ மவுண்ட் தேக்கர். ஸோ பிரேம்சந்த்ஜி, இந்த லேக்கக் அப்படின்றது யார்? பிரேம்சந்த்ஜி, அவர் தான் சோட்டா பாய். ஸோ இந்த சோட்டா பாய் வந்து மௌனமாக இருக்கிறத பார்த்துட்டு உன்ஹோனே லதாடத்தே ஹுயே திட்டிகிட்டே என்ன சொல்கிறார் அப்படின்னா, கமண்டு பைதா ஹோனே, நீ ஆல்ரெடி வந்து கிளாஸில் ஃபஸ்ட் வந்துட்டேன்ற ஒரு ப்ரைடு, உனக்கு ஒரு பெருமை வேறு. ஆகாமி பரீட்சாமே ஃபெயில் ஹோனேக்கே பய திக்காயா. ஆகாமி பரீட்சா அப்படின்னா அப்கமிங் எக்ஸாம். அப்கமிங் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன்னா என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடாக வந்து அவருக்கு ஒரு பயத்தை காட்டுறாரு. பய திக்காயா அப்படின்னா ஒரு பயத்தை வந்து காட்டுறாரு. ஸோ நீ இப்போது ஃபஸ்ட்டு போன எக்ஸாமில் ஃபஸ்ட்டு வந்துட்டேன்ற பெருமையில் சுற்றிட்டு இருக்கியா, நீ வரப்போகிற எக்ஸாமில் என்ன ஃபெயில் ஆக போறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்தை வந்து காட்டுறாரு. யார் அப்படின்னா படே பாய். प्रश्न 3, बड़े भाई साहब के अनुसार जीवन की समझ कैसी आती है? ஸோ படே பாயை பொறுத்த வரைக்கும் அனுசார் அப்படின்னா அக்கார்டிங். ஸோ அக்கார்டிங் டு படே பாய் ஜீவன் கி சமஜ், லைஃப் வந்து நம்ம எப்படி புரிஞ்சிக்க முடியும், எதை பேஸ் பண்ணி புரிஞ்சிக்க முடியும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உத்தர் பார்க்கலாம். बड़े भाई साहब के अनुसार जीवन की समझ अनुभव रूपी ज्ञान से आती है. अनुभव रूपी, ஸோ அனுபவத்தினால தான் வருது. जो कि जीवन के लिए अत्यंत महत्वपूर्ण है. ஸோ அதுதான் ஜோக்கி அப்படின்னா விச் இஸ், தட் இஸ் லைஃபுக்காக அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. उनके अनुसार पुस्तकीय ज्ञान से हर कक्षा पास करके अगली कक्षा में प्रवेश मिलता है. ஸோ அவரை பொறுத்தவரையில் என்ன அப்படின்னா, புஸ்தகிய ஞான், ஸோ புக் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா என்ன நமக்கு கிடைக்கும், இந்த கிளாஸ்லேருந்து நெக்ஸ்ட் கிளாஸ். ஸோ நான் இப்போ 7th படிச்சுட்ருக்கேன், நான் நல்லா படித்தேன் அப்படின்னா 7th-லேருந்து 8th போகிறதுக்கான ஒரு என்ட்ரி தான் எனக்கு கிடைக்கும். பிரவேஷ் அப்படின்னா ஒரு என்ட்ரி, ஒரு நுழைவு தான் கிடைக்கும் நெக்ஸ்ட் கிளாஸ் போகிறதுக்கான. லேக்கின் யஹ் புஸ்தகிய ஞான் அனுபவமே உத்தாரே பினா அதூரா ஹே. ஆனால் இந்த புத்தகத்தில் இருக்க அந்த நாலேஜை வந்து நம்ம ரியல் லைஃப்பில் எக்ஸிக்யூட் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அது வந்து சுத்தமாக இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. दुनिया को देखने परखने तथा बुजुर्गों के जीवन से हमें अनुभव रूपी ज्ञान को प्राप्त करना आवश्यक है. ஸோ இந்த உலகத்தை வந்து பார்க்குறதுக்கும் நம்ம இங்கே இருக்கிறதுக்கும், அது மட்டும் இருக்கிறதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து புஜர்கோம் எல்டர் பீப்புள். ஸோ புஜர்கம் அப்படின்னா வந்து பெரியவங்க, நம்மளோட வயசில் பெரியவங்க இருக்காங்களா, அவங்க லைஃப்பில் நடந்த விஷயங்களும் நம்ம என்ன பண்ணணும், அவங்களோட அனுபவங்களெல்லாம் வந்து கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம்னு சொல்லியிருக்காங்க. கியோங்கி, ஏன் அப்படின்னா யஹ் ஞான் ஹர் விபரீத் பரிஸ்திதி மே பி समस्या का समाधान करने का सहायत होता है. ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம பெரியவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ், விபரீத சுச்சுவேஷன், ஸோ விபரீதமாக எதாவது நடந்தாலும் இல்லை ஜென்ரல் சுச்சுவேஷன்ஸ் எப்படி நடந்தாலுமே சமஸ்யாக்கா சமஸ்யா அப்படின்னா ப்ராப்ளம். ஸோ ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எல்டர் பீப்புளோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. इसलिए उनके अनुसार अनुभव पढ़ाई से ज़्यादा महत्वपूर्ण है. ஸோ அவரை பொறுத்த மட்டும் அனுபவ் படாயி से ज़्यादा महत्वपूर्ण है. ஸோ படிப்பை விட எது முக்கியத்துவம்னு சொல்கிறாரு, अनुभव தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. जिससे जीवन को परखा और संवारा जाता है तथा जीवन को समझने की समझ आती है. ஸோ நம்ம லைஃப்பை வந்து நம்ம ப்ராப்பராக கொண்டு போகணும் அப்படின்னா, ஒரு நல்ல சீர்படுத்தி சரியான விதத்தில் கொண்டு போகணும் அப்படின்னா நமக்கு என்ன தான் தேவை, கரெக்டாக அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நமக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. नेक्स्ट प्रश्न 4, छोटे भाई के मन में बड़े भाई के प्रति श्रद्धा क्यों उत्पन्न हुई? ओके, ஸோ छोटे भाई के मन में, அதாவது பிரேம்சந்த்ஜியோட மனசில்
அவங்க அண்ணா இருக்கார் இல்லையா, அவங்கள பற்றி எந்த கைண்டில் வந்து அவருக்கு ரெஸ்பெக்ட். ஸோ இன் ஹிஸ் மைண்ட் ஹவு ஹி கெட் ரெஸ்பெக்ட் ஃபார் படே பாய். அவங்க அண்ணாவுக்கு ரிலேட்டடாக அவர் அதாவது நமக்கு வந்து மனசில் தோணும்ல, அக்கா நமக்கு அண்ணா இருக்காங்க அக்கா இருக்காங்கன்னா அவங்க மேலே ஒரு தனி மரியாதை நமக்கு எப்பயுமே இருக்கும் இல்லையா. ஸோ அது ரிலேட்டடாக என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. बड़े भाई साहब छोटे भाई को खेल कूद में समय न गंवार कर पढ़ने की सलाह देते हैं. ஸோ அவங்க அண்ணா வந்து எப்பயுமே தம்பிக்கு என்ன சொல்லிட்டே இருப்பாராம், கேல் கூத் அப்படின்னா ஆடி ஓடி விளையாடிக்கிட்டே இருக்கிறது. எப்பயுமே விளையாடிக்கிட்டே இருக்கிறதுல டைம் வந்து தொலைச்சிட்டு பட்னேக்கு சலாஹ் தேஹி, அதிலே டைமை தொலைக்காத, உட்காந்து படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவாராம். ரெண்டாவது அபிமான் ந கர்னேக்கி சீக் தேதே ஹே. அபிமான் அப்படின்னா ப்ரைடு. சின்ன சின்ன விஷயம் சென்று நம்ம ரொம்ப பெருமையாக இருப்போம்ல, அப்படின்னா நான் இதை செஞ்சுட்டேன் நான் அதை செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு அந்த பெருமை, சிலவங்களாம் நம்ம சொல்லணும் ரொம்ப பெருமை அடிக்கிறாங்க, ரொம்ப பெருமையை பீத்திக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஓவர் ப்ரைடாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்னி பாத் மான்னைக்கு சலாஹ் தேதே ஹே, தன்னுடைய பேச்சை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அட்வைஸ் பண்ணுறாரு. वे बड़े होने के कारण ऐसा करना अपना कर्तव्य समझते थे. ஸோ அவர் வந்து அண்ணனாக இருக்கிறதால, படே ஹோனைக்கு காரன் அவருங்க வந்து பெரியவங்களாக இருக்கிறதால தான் சொல்கிறது தன்னோட தம்பி கேட்கணும் அப்படின்ற மைண்ட் செட் வந்து தன்னோட அண்ணனுக்கு இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல கர்த்தவியம் அப்படின்னா டியூட்டி, அதாவது பெரியவங்களாக இருக்காங்க அப்படின்றதால அவங்க சொல்கிற வார்த்தையை சின்னவங்க கேட்கணும் அதை ஒபே பண்ணணும் அப்படின்றது அவங்களோட ஒரு தாட் ப்ராசஸாக. ஜென்ரலாக நம்ம வீட்டில் வந்து எல்டர் பீப்புள் இருக்காங்க, இல்லை நமக்கு அண்ணா அக்கா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே தான் இங்கே படே பாய் யோசிச்சிருக்காரு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம 4 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 5, 6 and 7 பார்த்துக்கலாம். 7 தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஓகே, இது பார்த்துடலாம், நம்ம ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம பேலன்ஸ் 3 கொஷின்ஸ் பார்த்துடலாம். இதில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நிச்சயமாக நிஃபியோஸ் ஆன்லைன் ஸ்போக்கன் ஹிந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தன்யவாத்.